ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது சொந்தக்காரெலாம் யாருக்கும் கிடையாது. நீங்கள் அப்படி நாங்கள் லட்சமாக சம்பளம் வாங்கலை. ஓகே, வாங்கலை. இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே வச்சுருங்களா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விஜய் சேதுக்கு வந்து லட்சக்கணக்காக சம்பளம் வரல தான். ஆனால் இப்போ எத்தனை லட்சம் சம்பளம் வருதுன்னு பார்த்துருமா? வாங்க பார்ப்போம். விஜய் சேது சேனலில் கடைசி 30 நாள் போட்ட வீடியோஸ்க்கு மட்டும் எவ்வளோ வியூஸ் வந்துருந்துச்சு? ஒரு 4,89,00,000 வியூஸ் வந்துருச்சுங்களா. இதுக்கு 1000 வியூக்கு எப்பவும் போல் இந்த சேட்டில் எடுத்துப்போம். இதில் வந்து என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்கு எவ்வளோ போட்டிருக்கான்? ஒரு 7 ரூபாலேருந்து 74 வரைக்கும் போட்டிருக்கான். அதில் பாதி எவ்வளோ? ஒரு 37 ரூபா எடுத்துப்போமா? 37ன்னு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது தெரியுமா? ஒரு 18,09,300 கிட்ட வந்திருக்கு. அப்போ நம்ம விஜய் சேது சேனலுக்கு கடைசி 30 நாளில் யூடியூப்லேருந்து மட்டும் ஒரு 18 லட்ச ரூபா கிட்ட அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கணும். ருத்ராஜ் கேக்வாட், விஜய் சங்கர், தூபே, ஜடேஜா, அஸ்வினி, பையனா பொண்ணா பத்திராடா, தோனி தான் மாஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா? 1 2 3 4 5 நம்பர்டா, 5 நம்பர்டா, 5 நம்பர்டா. தலையை என்ன பண்ணி வச்சிருக்கே? நல்ல டைலாக்ல அது. என்ன அப்படியும் பேசுறான், இப்படியும் பேசுறான். என்ன பாக்குற மாதிரியா இருக்குல்ல. எல்லாருக்கும் ஹர்ஷா சாய் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு அடுத்து முக்கியமா தமிழ்நாட்டோட ஹர்ஷா சாயா உங்களை பாக்குறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது? யாரு நீங்க? சொல்லுங்க. இப்ப நான் அதை போட்டுக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வருதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? கடைசி அவர் சொல்லுவார், அதையும் கேளுங்க. நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கடைசி 30 நாள் போட்ட வீடியோஸ்க்கு வந்து இன்கம் வந்திருக்காது. ஏன்னா 2,900 வியூஸ், 6,100 வியூஸ் அப்படி தான் வந்திருக்கு. ஆனால் வந்து ஷார்ட்ஸுக்கு நம்ம கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு இன்கம் வரும், சரிங்களா? ஷார்ட்ஸுக்கு கடைசி 30 நாள் போட்ட வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் வந்துருந்துச்சு? ஒரு 1,15,31,000 வியூஸ் வந்திருக்கு. அதுக்கு 1000 வியூக்கு எனக்கு ஷார்ட்ஸுக்கு வந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருது? 0.30 எனக்கு வந்துருக்கு, சரிங்களா? அப்படி கால்குலேட் பண்ணால் ஒரு 9,224 ரூபா தான் வரணும். ஆனால் நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தினமும் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கிட்ட கிவ்வே பண்ணுவார். இதில் எப்படி பண்ண முடியும்? எப்படின்னு அவரே சொல்கிறாரு, கேளுங்க. 30 ப்ரொமோஷன் பண்ணுவோம், அதுக்கு மேலேயும் பண்ணுவோம். ஓகே, வர காசு அப்படி இந்த மாதிரி தான். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணுமா? யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. மை ஃப்ரெண்ட் இன் ஆல் சேட். இப்போவும் சொல்றேன், சண்டைனா சண்டை. சும்மா சண்டைனா சண்டை, சும்மாறா. வேற யாரில்ல, என் ஃப்ரெண்ட் அஜ்மல் தான். ஆபாசம் தவிர்ப்போம் அஜ்மல், கட்டவத்தை பேசக்கூடாது, சரியா? இனிமே நக்கு சீமான் ஆன் ஃபயர். ஹிந்தி பேசுற மாநிலங்கள் நீங்க வளர்ந்துட்டியா? அப்ப எதுக்கு இங்க வந்து தட்டண்டி இருக்க? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சீங்க? என்ன வளர்ந்துட்டேன்? காசு கொடுத்து பொருள் வாங்கிருக்கேன், தேவையில்லாம என்ன வளர்ந்துட்டேன்? நீ வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். ஓ வேலை நீ பாரு, என் வேலை நான் பாக்குறேன். போறதுக்கு ஒரு அஸ்வின் இந்த சைட் பண்ணலாம். சோ ஒரு ஹாஸ்பிடல் லெஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாஸ்பிடல்ஸ் இன் இந்தியா லெஸ். இப்போ Many months later. அஸ்வினுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துச்சா? அஸ்வின் யாரா அவன்? யாருல இவரு? அப்படியும் பேசுறாரு, இப்படியும் பேசுறாரு, எப்படிலாம பேசுறாரு. மும்பை இந்தியன்ஸ் கூட கம்பேக் கொடுத்துட்டாங்க. நீங்க எப்ப கம்பேக் கொடுக்க போறீங்க? தெரியல. தெரியல. ஆனா சென்னை டீம் இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. நமக்கு தான் இங்க எரியுது. எதுக்கு இப்ப உள்ள வந்த? நீங்களே கூடுறியோ, வந்த நீங்களே அடிக்கியோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பாவம்ல அவரு. குட் பை டாக்லி மூவி பார்க்கலாம், இதை பார்க்காதீங்க, இது ஸ்பாயிலர், சரிங்களா? ஒரு அசைன்மெண்ட்டுக்காக நியூயார்க்ல ஒரு அசாசின பார்க்க போனாரு ஏகே. அவன் பேரு ஜான் விக். நீ அடிவாய் சாப்பிடா, மரியாதையா கூட்டி போய். பக்கம் போயிருக்கே. ஆனால் வந்து எல்லாரும் வந்து படத்தை நல்லாலும் கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க. படம் ஒரு முழுக்க ஃபேன் பாய் படம், சரிங்களா? ஸோ ஃபேனாக போய் பாருங்கள், கண்டிப்பாக படம் பிடிக்கும். எல்லாமே செலிப்ரேட் பண்ணலாம். அதை விட்டுட்டு லாஜிக் விடிக்கி மேஜிக் விடிக்கலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு லாஜிக் வேணும், நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் படத்தையே பார்க்க வேணாம். பவர் பிளேல ஏன் இவ்வளவு ஸ்லோவா அடிக்கிறாங்க? அது நீங்க உள்ள அடிக்கிறவங்கள தான் கேட்கணும்ப்பா. நேற்று லாண்டா மேட்ச்சில் ஒரு மேட்சாப்பா போங்களா, வெறுப்பாயிட்டில் நேற்று மேட்ச் பார்க்க இல்ல சிவம் சிக்ஸர்
செத்து தலை கற்றுக்கிட்டே இருக்கான்ல தமிழ் கமெண்ட்ரியில், பார்க்க முடியல. உங்களுக்கு அதே ஃபீல் தானே? அதை படி. உன் வாழ்க்கை உன் கையில். உன் படி. உன் இன்னும் இப்படி முடங்குறான். வழக்கையா கை ஏயில் கையில். நீ இப்படி முக்குறான். வாழ்க்கையா உன் கையில். உன்னை 1 லட்ச ரூபாய் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு என் வாழ்க்கை யார் கையில்னு தெரியல. பர்ஃபெக்ட். ரொம்ப பிடிச்ச நடிகர்னா யார்? விஜய் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லலாமே. சொல்லலாம் ஏதாச்சும். பாடுறேன். சரி பாட்டு பாடுறியா? நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், அக்குள்ள முடி இருக்கும், அது மூந்து பார்த்தா நாத்தரிக்கும், அது நக்கி பார்த்தா உப்பு பாரிக்கும். அதான் எனக்கு தெரியும். ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தத்திரியம் முடிச்ச மாதிரி பேசு. நக்கி பார்த்தா உப்பு கறிக்குவா? எதம்மா சொல்ற? டேய் ஹரி, டேய் நில்றா. சொல்றா. என் ஃபோன் எடுத்து இன்டர்நெட் யூஸ் பண்ணியா? இல்ல. டேய் இந்த உலகத்துல வேற எவனுமே இப்படி டைப் பண்ண மாட்டான் உன்னை தவிர. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன டைப் பண்ணி? எப்படி டைப் பண்ணிருக்காங்க? பாய் அண்ட் கேர்ள் இன் பெட். ஓ அதுவா? பாய் அண்ட் கேர்ள் 2 பேரும் படுக்கிற மாதிரி பெட் அமேசான்ல இருக்குன்னு அப்பா சொன்னாரு. அதான் டைப் பண்ணி பாத்துருக்கேன். நான் இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல. பாய் அண்ட் கேர்ள் இன் பெட் அமனக்குண்டி வீடியோ. அம்மனக்குட்டி மட்டும் தானே நான் டைப் பண்ணேன். பாய் அண்ட் கேர்ள் இன் பெட் பிரவீன் தான்டா டைப் பண்ணேன். நீ தானே பார்த்த? அந்த ஸ்மைல்ல ஹைலைட். அமனகுட்டி இஸ் த பர்சனல். எதுக்கு நீ எதுக்கு சிரிக்க? பல்லாடி வாங்கியிருக்க போல இருக்க ராபி. உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லு கடை வச்சு பாத்திருக்கியா? கல்லு கடை எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. போகும்போது குடிச்சுப்போம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. யாருன்னு எனக்கு தெரியும். போதிய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறாங்க. ஏனோ தானு சிங்க் பண்ணாம பர்ஃபெக்டா சிங்க் பண்ணிருக்காங்க. ஆமா மேட்சுக்கு வந்த இடத்துல சிஎஸ்கேல இவங்க தான் நல்லா இருந்தாங்க. கரெக்ட்ல அவங்க தான் அதிகமா ஆடுறாங்க. நான் கூட கம்பியை பார்த்துட்டு என்னத்தை காட்டுறான்னு உள்ள போய் பார்த்தா சிப்பு வந்துட்டு சிப்பு. எக்ஸ்கூஸ் மீ, 10 rupees மஜா ఎంత? 200. 200 எல்லாம் அதையும் கொடுத்துட்டு போறா. என்ன தற்குறியா இருக்கா? வீடியோ கார்டு தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கதா செய்றாங்கப்பா. கோயம்புத்தூர் பிடிக்குமா சார்? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும் சார்? கையை அளவு வச்சு காட்ட முடியாது சார். ஒரே ஒரு சின்ன லைன். யாரா அந்த பையன்? ஸ்டேஜ்ல வந்து பாருங்க. தேங்க்யூ சார். அவனை கலாய்க்கிறாம்ல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. வீடியோ தெரிஞ்சதே பண்ணிருக்கானா இல்ல தெரியாம இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கான்னு தெரியலையே. हाँ, अगर ये कोई पीछे से आकर पकड़ रहा है, ठीक है, हम यहाँ पर कोई भी अगर लड़की पुड़चा तो हम எப்படி தப்பிக்கணும் காட்டுறாங்களா? वहाँ पर मतलब अगर टेक्निक के वाइज अगर जाए, ஆமா. बड़े से बड़े लड़के को उठाकर हम பட்கோ. எனக்கு தெரிஞ்சு இப்படி பிடிக்கும் போது எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காண்டி வீடியோ எடுத்திருக்காங்க. அவன் ஒரே இப்படி தூக்கிட்டான். இதான் சாக்குது. கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே, அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.